இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆட் பை யூஸிங் கிரிட் 0.51 ப்ளஸ் 0.25. நம்ம எப்பவுமே டெசிமல் நம்பரை ரேட் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற நம்பரை ஒவ்வொரு டிஜிட்டாக தான் ரேட் பண்ணணும். 0.51 ரேட் பண்ணக்கூடாது, 0.51 தான் ரேட் பண்ணணும். 0.25 ரேட் பண்ணக்கூடாது, 0.25 தான் ரேட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரிட்டை யூஸ் பண்ணி ஆட் பண்ணணுமா. கிரிட்டுக்கு தமிழ் மீனிங் கட்டம், அதாவது இப்படி பாக்ஸ் அப்படி கட்டம் கட்டமாக போட்டு ஆட் பண்ணுறது. இது வந்து டெசிமல் நம்பர் 0.51 0.25. டெசிமல் நம்பராக ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எழுதிக்குவோம். ஏன்னா 0.51 இருக்குது, இதை நம்ம பாக்ஸ் பண்ணி எப்படி மார்க் பண்ண அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 0.51 51/100 எழுதலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தால் நம்ம டினாமினேட்டரில் 20 போடுவோம். இந்த 0.51 51 சேஞ்ச் பண்ணிடுவோம். 51 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் 2 zeros போடுவோம். 2 zeros போட்டால் அது 100. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா அதை இந்த நம்பரை ஹோல் நம்பர் ஆக்கிட்டு டிவைடட் பை 10 போடுவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால் 10 போடணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தால் 100 போடணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருந்தால் 1000 போடணும். இதுதான் டெசிமல் நம்பர் டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது. செகண்ட் டெசிமல் நம்பர் என்னது 0.25. 0.25 இது டெசிமல் நம்பர் நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஃப்ராக்ஷன்னா நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ, டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ. நியூமரேட்டர் வேல்யூ என்ன பண்ணணும்னா இதை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 25 இருக்கா, அதை பாயிண்ட்டை போடாமல் 25 போடணும். டினாமினேட்டரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் 2 zeros போட்டு முன்ன 1 போடணும். அவன் 100. அப்படி தான், அதனால தான் இப்படி எழுதுகிறோம். இப்போ இந்த ஃப்ராக்ஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 100 பாக்ஸஸ் இருந்தால் 25 பாக்ஸஸ் ஃபில் ஆகிருக்கு. இங்கே 100 பாக்ஸஸ் இருந்தால் 51 பாக்ஸஸ் ஃபில் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த யூஸிங் கிரிட் அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணுமா. இந்த கிரிட்டை யூஸ் பண்ணாமல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.51 போடுவோம், 0.25 போடுவோம். 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 6, 5 to 7 ஆட் பண்ணால் பாயிண்ட் வச்சு இங்கே முன்னே 0 போட்டுருவோம். அப்போ ஆன்சர் எனக்கு கிடைக்கும் 0.76. இதுதான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். ஆனால் இதில் என்ன யூஸிங் கிரிட்டன் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம பாக்ஸ் போட்டு இதை ஷேட் பண்ணி இந்த ஆட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் நம்பருக்கு ஷேட் பண்ணணும். 100 பாக்ஸஸில் 51 பாக்ஸ் ஷேட் பண்ணணும். டோட்டலாக 100 பாக்ஸ் போட்டாச்சா, அதாவது ரோவில் 10 பாக்ஸஸ், காலமில் 10 பாக்ஸஸ், இப்படி கவுண்ட் பண்ணால் போதும். இதில் 100 பாக்ஸஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது 10 into 10 100. அப்போ இது உள்ள 100 பாக்ஸஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம 100ல் 51 பாக்ஸ் ஷேட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸாக ஷேட் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம 51 பாக்ஸ்னால் இதில் 10 இருக்குது, இதில் 10 10 10 10 1 2 3 4 5 இது வர 50 ஆயிரும். 51ன்னா அப்போ இது வர ஷேட் பண்ணணும். ஓகேயா, 1 2 3 4 5 5 10s are 50. இது ஒன்று 51 பாக்ஸஸ் ஃபில் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால செகண்ட் பாக்ஸஸ் என்னது 100 பாக்ஸஸில் 25 பாக்ஸஸ் ஃபில் பண்ணணும். ஸோ இது கூட நம்ம 25 பாக்ஸஸ் ஃபில் பண்ணலாம். இதில் 1 தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ ரிமைனிங் 9 பாக்ஸஸ் இருக்கும். 9 இதில் 10 இருக்குது. 9 10 ஆட் பண்ணால் 19 19 20 21 22 23 24 25 26. நம்ம 25 தான் ஷேட் பண்ணோம். இது வரை 19 வந்தது, 20 21 22 23 24 25. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கலர்னால் இந்த 25க்கு இன்னொரு கலர் ஷேட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலரை வச்சு 25 பாக்ஸையும் ஷேட் பண்ணிடலாம். நீங்கள் வேறு கலர் கொடுங்க, ரெட்டு க்ரீன் கொடுக்காம வேறு ப்ரௌன் கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர் பென்சிலை வச்சு ஷேட் பண்ணிடலாம். 100ல் 51 பாக்ஸஸ் ஷேட் பண்ணியாச்சு, 100ல் 25 பாக்ஸஸ் ஷேட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 10 20 30 40 50 60 70 இதோட 70 ஆகுது. 71 72 73 74 75 76. ஸோ 76
பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆன்சர் 100 பாக்ஸில் 76 வந்திருக்கு. அதான் ஆன்சர். 76/100னா 0.76. ஸோ இந்த 2 டெசிமல் நம்பரை ஆட் பண்ணால் 0.76 கிடைக்குது. இதுதான் ஆன்சர். ஆன்சர்னு போட்டுட்டு 0.76. Second problem, add the following by using place value grid. 2 decimal number கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த மெத்தடில்? place value grid. place value grid அப்படின்னா இதான் place value grid. நம்ம லாஸ்ட் டைமில் பார்த்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பரை போடணும். இது ஒன்ஸ், இது டென்ஸ். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸ் அப்படின்னு போகும். ஸோ இதில் எந்த டிஜிட்லாம் கொடுத்துருக்கோ அதுக்கு நம்ம பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போட்டு ஆட் பண்ணோம். இதே மாதிரி ஷேட் பண்ணி ஆட் பண்ணக்கூடாது. பாக்ஸ் போட்டு ஆட் பண்ணலாம். லெட் அஸ் யூஸ் த பிளேஸ் வேல்யூ கிரேட். ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்க நம்பரை எழுதிக்கணும். ஃபஸ்ட் என்ன நம்பர்லாம் கொடுத்துருக்கு? 25.8. அதை போடுவோம். இதில் எத்தனை பாக்ஸஸ் போடணும்னு எப்படி பார்க்கணுன்னா, பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்ஸு, இது டென்ஸு. ஸோ அதுக்கு 2 பாக்ஸா. அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் உள்ளது டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ். இதில் எத்தனை இருக்குது? 2 டிஜிட்ஸ் இருக்குது. டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ் வரை இருக்குது. ஸோ இங்கே 2 டிஜிட்ஸ், பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு 2 டிஜிட், டோட்டலி 4 டிஜிட்ஸ். ஸோ 4 பாக்ஸஸ் போட்டாச்சு. இது டெசிமல் நம்பர், கிவன் நம்பர். அது 2 நம்பர்ஸுங்கிறதுனால 1, 2 பாக்ஸஸ் போட்டுட்டு, இந்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா ஆட் பண்ணுற வேல்யூ போடுறதுக்கு. ஆட்னு கொடுத்துருக்கா, அந்த 2 டெசிமலே ஆட் பண்ணுற வேல்யூவை இதில் போடணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் அந்த பாக்ஸ் எழுதிக்கலாம். 25.8. இதை கரெக்டாக எழுதணும். 225.8. 18.53. 18. இந்த பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா ஆட் பண்ணி போடணும்ல. ஸோ டிஜிட்டுக்கு நேராக அந்த டிஜிட் போட்டால் தான் கரெக்டாக ஆட் பண்ண முடியும். 18.53. இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம 0 போட்டுக்கலாம். பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது இது ஒன்ஸ், இது டென்ஸ். ஸோ டென்ஸ் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் எழுதுகிறோம். பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது டென்ஸு. பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது டென்ஸு. ஒன்ஸ் அப்படின்னு வராது, டென்ஸ். TENTHS. நெக்ஸ்ட் இருக்கிறது ஹண்ட்ரட்ஸு. 100 போட்டுட்டு THS போடணும். அதான் ஹண்ட்ரட்ஸ். ஓகே. பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் எதுனா ஒன்ஸ் இருக்கிற இடத்துல 5. 2 டென்ஸ். 2 போட்டாச்சு. டென்ஸ்னால் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருந்து 8. டென்ஸ் இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ அதுக்கு நம்ம 0 போடணும். நெக்ஸ்ட் செகண்ட் டெசிமல் நம்பர் 18.53. அந்த டெசிமல் நம்பர் எழுதிட்டோமா? இந்த இதில் வச்சு நம்ம எழுதலாம். பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இது 8 ஒன்ஸ். 8 ஒன்ஸ், 1 டென்ஸ். பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இது 5 டென்ஸு. டென்ஸ்க்கு நேராக 5 போடுறோம். 3 ஹண்ட்ரட்ஸு. இது ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர் எங்கே போடுறோமோ அதுக்கு நேராக கீழே போடணும். கீழே போட்டால் தான் கரெக்டாக ஆட் பண்ண நமக்கு ஓகேவாக இருக்கும். இந்த 8 தூக்கி இங்கே போட்டால் கொஞ்சம் அது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட்லேருந்து ஆட் பண்ணி கொண்டு வருவோம். 100 ஸ்டாம்ப், 10th ஒன்ஸ், டென்ஸ். 0 3 ஆட் பண்ணால் 3 தான். 8 + 5 13. 13னா நம்ம என்ன பண்ணுவோம்? 13 அப்படியே போட மாட்டோம். 3 போட்டுட்டு இந்த 1 இங்கே போடுவோம். ஓகேயா? 1 + 5 6. 6 + 8 14. 14னா 4 தான் அங்கே போடுவோம். 1 என்ன பண்ணுவோம்? இங்கே போடுவோம். 1 1 + 2 3. 3 + 1 4. இதான் ஆட் பண்ண வேல்யூ. இதை எடுத்து அப்படியே இங்கே போகலாம். இல்லை நம்ம ஆட் பண்ணியும் போட்டுடலாம். 0 + 3 3. 8 + 5 13. 3. இங்கே மீதி 1. பாயிண்ட் அப்படியே போட்டுடலாம். 8 13 14 4. மீதி 1 இங்கே போட்டுடலாம். 2 + 1 3 + 1 4. 44.33. தேர்ஃபோர்னு போட்டு, ஆகவே கொஸ்டின் என்ன? 25.8 + 18.53 = நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 44.33. இதான் நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஆன்சர் 44.33.
செகண்ட் சப்டிவிஷன் 17.4 + 23.435. இதில் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் டென்ஸு ஒன்ஸு டென்ஸ் இருக்குது, 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் எத்தனை டிஜிட் இருக்குது? இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில். டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் வரை இருக்குது. ஸோ அப்போ நம்ம எத்தனை பாக்ஸஸ் இதில் போடணும்? ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பர்னு போட்டுக்குவோம். என்ஓங்கிறது இதில் நம்பர், என்ஓ போட்டு இதில் புள்ளி கண்டிப்பாக வைக்கணும். நம்பரை ஷார்ட்டாக எழுதியிருக்கிறோம் நம்ம. என்ஓ போட்டு புள்ளி வச்சாதான் இது நம்பருங்கிற மீனிங். என்ஓ போட்டு புள்ளி வைக்கலனா நோங்கிற மீனிங் ஆயிடும். ஸோ புள்ளி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் 2 டிஜிட்ஸ், பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 5 டிஜிட்ஸ் ஆயிடுச்சு. 5 பாக்ஸஸ் போட்டலாம். 1 2 3 4 5. டெசிமல் நம்பர்லாம் கொடுத்துருக்கு 17.4 23.435. பாயிண்ட் அந்தந்த டிஜிட்டுக்கு நேராக எழுதுனா கரெக்டாக இருக்கும். இங்கே டென்ஸ் தான் இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் இருக்கா இல்லை, தௌசண்ட்ஸ் இருக்கா இல்லை. ஸோ அதுக்கு நம்ம 0 போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எழுதலாமா? நம்ம இது ஒன்ஸு, இது டென்ஸுன்னு சொன்னோம். ஸோ இதில் டென்ஸு, ஒன்ஸு டென்ஸு, டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ், பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ், நெக்ஸ்ட்டு தௌசண்ட்ஸ். ஓகேயா? 100 போட்டுட்டு டிஹெச் போட்டு எஸ் போடணும். அதே மாதிரி இதில் 1000 அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் டிஹெச் போட்டு எஸ் போட்டுடணும். 7 ones, 1 tens, 4 tens, ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் எதுவும் 0 போட்டுக்கோமா? ஸோ இங்கேயும் 0 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் 3 ones, ஒன்ஸ் எங்கே இருக்குதா இருக்கா? 7க்கு நேராக 3 போடணும். 2 tens, டென்ஸு, 4 டென்ஸு, 3 ஹண்ட்ரட்ஸ், 5 தௌசண்ட்ஸு. இப்படி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. இந்த ரைட் சைட்லேயோ இல்லை அப்படி போடாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஆடுன்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இது ஆடு தானே, ஸோ ஆட் பண்ணுறோம். 0 5 ஆட் பண்ணால் 5, 0 + 3 3, 4 + 4 8, 7 + 3 10. 10னா 0 போட்டுட்டு 1 அங்கே போடுவோம். 1 + 1 2, 2 + 2 4. இதே தான் நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். டெசிமல் நம்பர் இங்கே ஒவ்வொரு டிஜிட் தனித்தனியாக போட்டு ஆட் பண்ணியிருக்கிறோம். இங்கே டெசிமல் நம்பர் ஆட் பண்ணுறோம். 0 + 5 5. நமக்கு ஆன்சர் இதான் கிடைக்கும். இதில் என்ன ஆன்சர் கிடைக்கும் அதான் இதுலேயும் கிடைக்கும். ஏன்னா ரெண்டும் சேம் நம்பர் தானே ஆட் பண்ணுறோம். 0 + 5 5, 0 + 3 3, 4 + 4 8, பாயிண்ட், 7 + 3 10, இது 1 2 4 ஆயிரும். இதில் 1 வருமா? 1 + 1 2 + 2 4, 40.835. therefore அப்படின்னு போட்டுட்டு கொஸ்டின் போடணும். 17.4 + 23.435 is equal to 2 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைச்சது? 40.835. ஆன்சர் 40.835. Third problem, find the value of 0.46 minus 0.13 by grid model. கிரிட் மாடல்லாம் என்னது? இதே மாதிரி பாக்ஸ் போட்டு செய்கிறது தான் கிரிட் மாடல். நம்ம லாஸ்ட் சம் செஞ்சோம்ல, இது பிளேஸ் வேல்யூ கிரிட். பிளேஸ் வேல்யூ கிரிட்னா இப்படி டெசிமலாக இப்படி பாக்ஸ் போட்டு பண்ணணும். கிரிட் மாடல் அப்படின்னா டோட்டலாக நம்ம இது டெசிமல் நம்பர் இருக்குது, நம்ம அதை ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் என்ன வேல்யூன்னு பார்த்து அத்தனை பாக்ஸஸ் போட்டு அப்படியே ஷேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் கிரிட் மாடல். ரோவில் 10 பாக்ஸஸ், காலமில் 10 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ டோட்டலி 100 பாக்ஸஸ். ஏன் 100 பாக்ஸஸ் போட்டோம்? கிவன் டெசிமல் நம்பர் தான். இதை நம்ம ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். 0.46 இருக்கா, இது நம்ம டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த நம்பரை அப்படியே போட்டுருவோம். 0.46 46 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தால் 2 0 போட்டு முன்னாடி 1 போட்டுருணும். அது 100 ஆயிடுச்சா? அப்போ 0.46னா 46/100. இப்படி தான் டெசிமல் வந்து ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். செகண்ட் டெசிமல் நம்பர் 0.13. இதை ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த நம்பரை அப்படியே போடணும். 13 13 ஆயிரும். டிவைடட் பை டினாமினேட்டரில் 10 100 1000 அப்படி பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? 2 0 போடுறது என்னது? 100. 0.13னா 13/100, 0.46னா 46/100. ஸோ 100 பாக்ஸஸில் 46 பாக்ஸஸ் நம்ம ஷேட் பண்ணணும். இது மைனஸ் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும்? 46 பாக்ஸஸ்லேருந்து 13 பாக்ஸை கிராஸ் அவுட் பண்ணிடணும்.
ரிமைனிங் இருக்கிற பாக்ஸ் தான் இதோட ஆன்சராக கிடைக்கும். இப்படி நம்ம கண்டுபிடிக்கிறத விட 2 டெசிமல் நம்பரை நம்ம செப்ரேட் பண்ணிடலாம். 0.46, 0.13 இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படி தானே. ஸோ 6லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 3, 4லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 3, பாயிண்ட்ஸ் அப்படியே போடுறோம், 0 அப்படியே போடுறோம். நமக்கு ஆன்சர் 0.33. இந்த சம்முக்கு ஆன்சர் 0.33 தான். நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஆனால் சம்மில் கிரிட் மாடல் கொடுத்துருக்கறனால இந்த மெத்தடில் பண்ணுறோம். ஆனால் நமக்கு ஆன்சர் 0.33 தான் கிடைக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். 100 பாக்ஸஸில் 46 பாக்ஸ் என்ன பண்ணலாம், ஷேட் பண்ணலாம். ஃபஸ்ட் 46 பாக்ஸு கவுண்ட் பண்ணி ஷேட் பண்ணி வச்சுக்கணும். இதில் 10, 20, 30, 40 இதோட 40 முடிஞ்சிருச்சா. 1 2 3 4 அப்போ இதோட 40 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 41, 42, 43, 44, 45, 46 அப்போ இதுவரை நம்ம என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். 46 பாக்ஸு ஷேட் பண்ணணும். நாம் பாக்ஸை நீட்டாக போடணும். நீட்டாக போடுறதுக்கு என்ன பண்ணணும், இப்படி ஸ்கேல் எடுத்துக்கணும். ஸ்கேல் எடுத்துகிட்டு இதில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுதா, அப்போ கரெக்டாக மிடில் 0.5 வரும்போது ஒரு பாக்ஸ், அதுக்கப்புறம் 1, 1.5, 2, 2.5 இப்படி வரும்போது கரெக்டாக நம்ம இதில் பாயிண்ட் வச்சு திரும்ப லைனாக போட்டோம்னா பாக்ஸஸ் நீட்டாக வரும். அப்படி போடுங்க. சும்மா கையை வச்சு போட்டால் அசிங்கமாக இருக்கும். ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம போடுறோன்னா நீட்டாக போடலாம், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம 46 பாக்ஸஸ் ஷேட் பண்ணிடலாம் பென்சிலை வச்சு. நெக்ஸ்ட்டு கிராஸ் அவுட் பண்ணுவோம். 0.46 தான் 0.13 சப்ராக்ட் பண்ணோம். ஸோ நம்ம இதை ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணதில் 46 வச்சு 46 பாக்ஸ் ஷேட் பண்ணதுக்கப்புறம் 13 பாக்ஸஸை கிராஸ் அவுட் பண்ணோம். ஏன்னா சப்ராக்ட் பண்ணதுனால அது வேண்டாம். 46ல் 13 நமக்கு வேண்டாம். ஸோ 1 2 3 4 இது வர டோட்டலி 10 நமக்கு 13 தானே நம்ம கிராஸ் அவுட் பண்ணோம். ஸோ 11 12 13 பாக்ஸஸ் கிராஸ் அவுட் பண்ணிடுறோம். மீதி எத்தனை பாக்ஸஸ் இருக்குது, இதில் 3 கிராஸ் அவுட் பண்ணிட்டோன்னா அப்போ இதில் 7 இருக்கும். 7 இது 10 பாக்ஸஸ் 17 + 10 27, 28, 29, 30, 31, 32, 33. ஸோ ரிமைனிங் பாக்ஸஸ் 33. எத்தனை 100 பாக்ஸஸில் இதை நம்ம இப்படி எழுதுவோம் 0.33 ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம இதில் டெசிமல் எழுதுகிறோம். 3 போட்டுட்டு இல்லை கீழே 2 zeros இருக்கிறதுனால இந்த 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம். ஹோல் நம்பர் எதுவும் இல்லைங்கிறதுனால 0 போடுறோம். 0.33 நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா. அப்போ இதுதான் ஆன்சர். த லெஃப்ட் ஓவர் ஷேடட் பாக்ஸஸ் ரெப்ரசன்ட் த ரெக்யூர்ட் வேல்யூ. லெஃப்ட் ஓவர் ஷேடட் பாக்ஸஸ்னால் மீதி உள்ள ஷேட் பண்ண பாக்ஸஸ் தான் என்னது, தேவையான வேல்யூ. நமக்கு ரெக்யூர்னா தேவையான வேல்யூ. therefore 0.46 minus 0.13 is equal to என்னது நமக்கு கிடச்சிச்சு 0.33. இதான் நமக்கு ஆன்சர். அப்போ ஆன்சருன்னு போட்டுட்டு 0.33 இந்த சம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 4th ப்ராப்ளம். Subtract the following by using place value grid. 2 decimal numbers சப்ராக்ட் பண்ணணும். எந்த மெத்தடில், place value grid. place value gridனா இந்த மெத்தட் தான். ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பர் எழுதணும். டெசிமல் நம்பர் எழுதிட்டு இதில் இந்த 1s 10s 100s எழுதுவோம்ல, அது எத்தனை பாக்ஸ்ன்னு பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு டிஜிட், இங்கேயும் ஒரு டிஜிட் தான் இருக்குது. அதாவது 1s மட்டும்தான் இருக்குது. ஸோ அது ஒரு பாக்ஸ் இதில் போட்டாச்சு. இது என்னது, அப்போது பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வர்றது 1s, பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் 10s 100s 1000s. ஸோ அதுக்கேற்றப்போ பாக்ஸ் போட்டிருக்கணும். ஓகேயா, வேறு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் போட வேண்டாம். இதில் ஃபஸ்ட்டு எந்த டெசிமல் எழுதணும், இந்த டெசிமல் நம்பரே எழுதணும். நோ, இதில் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுலேருந்து எதை, இதுலேருந்து தான் இதை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கு. அதாவது இந்த டெசிமல் நம்பர் சப்ராக்ட் திஸ் டெசிமல் நம்பர் ஃப்ரம் திஸ் டெசிமல் நம்பர். ஸோ ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதான் நம்ம ஃபஸ்ட்டில் போடணும். எப்போவுமே சப்ராக்டில் ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டில் எழுதணும். ஃபஸ்ட்டில் இந்த டெசிமல் நம்பர் எழுதக்கூடாது, இதுதான் எழுதணும். எனது 9.231. நெக்ஸ்ட் என்ன டெசிமல் நம்பர், இந்த டெசிமல் நம்பர் 6.567. ஸோ இந்த டெசிமல் நம்பரை எழுதிடலாம். 9 1s 9, 2 10s, 3 100s, 1 1000s. இதில் 6 1s, 5
டென்ஸ், 600s, 7000s எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுங்கிறதுனால சப்ராக்ட் பண்ணலாம். ரைட் சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து தான் சப்ராக்ட் பண்ணணும், இங்கேருந்து சப்ராக்ட் பண்ணக்கூடாது. 1லேருந்து 7 நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த சைட் பாரோ வாங்கணும். இந்த சைட் பாரோ வாங்கும்போது 3லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 2 ஆயிரும். இந்த சைடு 1 இருக்கிறதுனால இந்த இது 11 ஆயிரும். ஓகேயா? ஸோ 11லேருந்து நம்ம 7 சப்ராக்ட் பண்ணணும். 11லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் 4. நெக்ஸ்ட் 2லேருந்து 6 செப்பரேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ இங்கே பாரோ வாங்கும். இங்கே பாரோ வாங்கும்போது இந்த 2 1 ஆயிரும். இந்த 2 என்னவாயிரும்? 12 ஆயிரும். இன்னொன்று போடணும். 12லேருந்து 6 செப்பரேட் பண்ணால் 6. 1லேருந்து 5 செப்பரேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இந்த நம்பர்லேருந்து பாரோ வாங்கணும். 9லேருந்து 1 பாரோ வாங்கினா இது 8 ஆயிரும், இது 11 ஆயிரும். 11லேருந்து 5 செப்பரேட் பண்ணணும், 6 கிடைக்கும். 8லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் 2 கிடைக்கும். நாம் சப்ராக்ட் பண்ணது கரெக்டானு செக் பண்ணால் இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் மேலே வேல்யூ வரும். 7 + 4 11. ஒன்றா மீதி 1 இங்கே சேர்க்குறோம். 6 + 1 7, 7 + 6 13. 13 3 வந்துருச்சு, இங்கே 1 சேர்க்கும். 6 + 1 7, 7 + 5 12, 2 வந்துருச்சு, மீதி 1 இங்கே. 2 + 1 3, 3 + 6 9 இந்த வந்துருச்சா? ஸோ இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணால் இந்த பிகர் நம்பர் கிடச்சிரும். அப்படி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இது ஒவ்வொரு டிஜிட்டாக பண்ணியிருக்கோம், இதே ஆன்சர் தான் இதுலேயும் வரும். 1லேருந்து 7 செப்பரேட் பண்ண முடியாது, பாரோ வாங்குகிறோம். இது 11 ஆகும், இது 12 ஆகும். இதே மாதிரி தான், இதை தானே செப்பரேட் பண்ணுறோம். ஸோ அதை பார்த்தே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஆன்சரையும். 4 6 6 இதில் பாயிண்ட் கரெக்டாக போட்டுடணும். 2 இந்த பாயிண்ட் போடுறதுக்காக தான் நம்ம இதில் சப்ராக்ட் பண்ணுறோம். இதில் தெரியாதுல்ல நமக்கு. ஸோ அப்படினாலும் 1s 10s வச்சு நம்ம எழுதிக்கலாம். therefore 9.231 - 6.567 is equal to ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 2.664. ஆன்சர் 2.664. பாயிண்ட் கரெக்டாக வைக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 3.235 ஃப்ரம் 7. பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டிஜிட் தான் இருக்குது. இந்த நம்பரில் பாயிண்ட்டே இல்லையா நம்ம திங்க் பண்ணலாம். 7ங்கிறது ஹோல் நம்பர். ஸோ நம்ம 7 எப்படி எழுதலாம்? 7 வச்சு பாயிண்ட் நம்மளாவே வச்சுக்கலாம். 7 பாயிண்ட் எத்தனை 0 நம்மளும் போட்டுக்கலாம். நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை 3 டிஜிட்ஸ் வேணும். ஸோ 7.00ன்னு 3 டிஜிட்ஸ் போட்டுக்கலாம். 10s 100s 1000s வரை போட்டுக்கலாம். வேறு நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு என்ன டெசிமல் நம்பர் போடணும்னு பார்க்கணும். இதில் எந்த டிஜிட்லாம் எழுதலாம்? பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது, 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ அது 1s தானே, 1s போடுறோம். பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் 3 டிஜிட்ஸ் இருக்குது, 10s 100s 1000s. அதை இதில் எழுதிடலாம். TENTH 10s 100s 100 எழுதிட்டு THS போட்டுடலாம். 1000ஸ்க்கும் 1000 எழுதிட்டு THS போட்டுடலாம். ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதானே நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம் செப்பரேட் பண்ணும்போது. ஸோ 7 போட்டுவோம். ஆனால் நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வேணுங்க, எதுவுமே இல்லைங்கிறதுனால நம்ம 30 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3.235 கரெக்டாக போடணும். பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சிடலாம். 3 டிஜிட்ஸ் போட்டாச்சு. 1s 7 1s 10s 100s எதுவும் இல்லைன்னா நம்ம அப்படியே 0 போட்டுக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் டெசிமல் நம்பர் 3 1s, 2 10s, 3 100s, 5 1000s. இந்த நம்பருக்கு நேராக போடலாம். அப்போ நம்ம கரெக்டாக சப்ராக்ட் பண்ண முடியும். இப்போது நம்ம இந்த 2 டெசிமல் நம்பரை செப்பரேட் பண்ணுறோம். 0லேருந்து 5 செப்பரேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நம்ம இந்த சைட்லேருந்து பாரோ வாங்குவோம். இந்த சைடில் பாரோ வாங்க முடியாது, தான் 0 இருக்குது. அப்படின்னா இந்த சைட்லேருந்து பாரோ வாங்கலாம். இதுலேயும் பாரோ வாங்க முடியாது, நம்ம 0 தான் இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டுக்கு வரோம். இந்த டிஜிட்டில் பாரோ வாங்கும்போது 7லேருந்து 1 பாரோ வாங்கும்போது இந்த டிஜிட் 7லேருந்து 1 பாரோ வாங்கும்போது 6 ஆயிரும். ஓகே, பாரோ இங்கே வாங்குகிறோமா? ஸோ இது 0 10 ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் 0 இருக்கிறதுனால நம்ம இங்கே பாரோ வாங்குகிறோம். அப்போது இந்த 10 9 ஆகும், இந்த 0 10 ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம இது வந்து செப்பரேட் பண்ண முடியாதுங்கிறதுனால இங்கேருந்து இங்கே பாரோ வாங்குகிறோம். ஸோ 10 9 ஆயிரும், இந்த 0 10 ஆயிரும். 10லேருந்து 5 செப்பரேட் பண்ணால் 5.
9லேருந்து 3 செப்பரேட் பண்ணால் 6, 9லேருந்து 2 செப்பரேட் பண்ணால் 7, 6லேருந்து 3 செப்பரேட் பண்ணால் 3. இந்த ஆன்சர் தான் இங்கே வரும். இங்கே செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணி 9 போட்டுக்கிறோம். இந்த 7 கேன்சல் பண்ணி 6 போட்டுக்கிறோம். இந்த 0 கேன்சல் பண்ணி இது 10. 10லேருந்து 5 செப்பரேட் பண்ணால் 5, 9லேருந்து 3 செப்பரேட் பண்ணால் 6, 9லேருந்து 2 செப்பரேட் பண்ணால் 7. இந்த பாயிண்ட் கரெக்டாக வைக்கணும். 6லேருந்து 3 செப்பரேட் பண்ணால் 3, 3.765. அப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. சரி, உங்களுக்கு இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். 3 zeros இருந்தால் செப்பரேட் பண்ணுறதே கன்ஃபியூஸ் ஆயிரும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் 3.765. நம்ம செப்பரேட் பண்ணியிருக்க கரெக்டானு செக் பண்ண இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் கரெக்டாக வரும். 5 + 5 10, மீதி 1. 6 + 1 7 + 3 0 10, மீதி 1. 7 + 1 8, 8 + 2 10, 0, மீதி 1. 1 + 3 4, 4 + 3 7. கரெக்டாக வந்துட்டா? அப்போ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் கரெக்ட். Therefore 7 - 3.235 is equal to 3.765. 3.765 is the answer. Fifth problem, simplify. 23.5 - 27.89 + 35.4 - 17. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். சேம் சைனாக இருக்கிறத ஒரு சைடாக எழுதிக்குவோம். இதுலேயும் ப்ளஸ் சைன் இருக்குது, இந்த நம்பர் முன்னாடியும் ப்ளஸ் சைன் இருக்குது. 23.5 ப்ளஸ் இந்த 2 நம்பர்ஸையும் ஃபஸ்ட்டு எழுதுவோம். 35.4. இந்த 2 நம்பர்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 27.89 மைனஸ் 17. எதுக்காக அப்படி எழுதுகிறோன்னா சேம் சைனாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணுவோம். சைன் போடுறது அந்த பிக்கர் நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போடுவோம். இதில் 2 டெசிமல் நம்பருக்கு முன்னாடியுமே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 2 டெசிமல் நம்பரையும் ஆட் பண்ணலாம். 23.5 35.4 5. இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இதில் ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ நம்ம ஆட் பண்ணணும். 5 + 4 9. பாயிண்ட்டு கரெக்டாக இதில் வச்சிடலாம். 3 + 5 8, 2 + 3 5. ஸோ இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ண எனக்கு கிடச்சி 58.9. ஓகே. செகண்டு, இதில் சேம் சைனாக இருக்குது. இதுலேயும் மைனஸ் சைன், இதுலேயும் மைனஸ் சைன். ஸோ இந்த 2 நம்பர்ஸை என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். மைனஸ் பண்ணக்கூடாது. இப்படி சேம் சைனாக இருந்தால் இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி போட்டுட்டு பிக்கர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போடணும். சேம் சைனாக இருக்கிறதுனால இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறோம். இந்த 2 நம்பர்ஸ் என்னது, 27.89. செகண்ட் நம்பர் 17. 17னா இதுதான் 17. இது ஒன்ஸு, இது டென்ஸ். இதில் இதான ஒன்ஸு டென்ஸ், அதுக்கு நேரம் கரெக்டாக போடணும். இங்கே கொண்டு 17 போட்டுறக்கூடாது. 17க்கு அப்புறம் தான் இது ஒன்ஸு, இது டென்ஸ், இது ஒன்ஸ், இது டென்ஸ். அதுக்கப்புறம் பாயிண்ட் வைக்கிறோம். இதில் டென்ஸு ஹண்ட்ரட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ பாயிண்ட் வச்சு நம்ம இதில் 0 போடுறோம். கரெக்டாக பார்த்து போடணும். 9 0 ஆட் பண்ணால் இதை சேம் சைனாக இருக்கிறதுனால இந்த 2 நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ண தான் செய்யணும். ஸோ இந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம். 9 + 0 9, 8 + 0 8. பாயிண்ட் கரெக்டாக வைக்கிறோம். 7 + 7 14, மீதி 1. 1 + 2 3, 3 + 1 4. 44.89. இதில் என்ன சைன் போடணும், இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த 2 நம்பர்ஸில் எது பிக்கர் நம்பர், இதில் 17 இருக்குது, இதில் 27 பாயிண்ட் சம்திங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 27 தானே பிக்கர். ஸோ அதுக்கு முன்னாடி மைனஸ் தானே இருக்குது. ஸோ நம்ம இதில் மைனஸ் சைன் போடுறோம். இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம செப்ரேட் பண்ணணும். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை செப்ரேட் பண்ணணும். 58.9லேருந்து 44.89 செப்ரேட் பண்ணணும். 89 இப்படி தான் போகணும். இதில் 0.9 இது டென்ஸு, இதில் 8 டென்ஸு. ஓகேயா. இதில் ஹண்ட்ரட்ஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன ஹண்ட்ரட்ஸ் 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2ஐயும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 0லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ இதை பாரோ வாங்கணும். 9லேருந்து 1 பாரோ வாங்கினா இது 8 ஆயிரும், இது 10 ஆயிரும். 10லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் 1, 8லேருந்து 8 செப்ரேட் பண்ணால் 0. பாயிண்ட் கரெக்டாக வைக்கிறோம். 8லேருந்து 4 செப்ரேட் பண்ணால் 4, 5லேருந்து 4 செப்ரேட் பண்ணால் 1. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, இஸ் ஈக்குவல் டு 14.01. அப்போ இந்த சிம்பிளிஃபைக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 14.01. இதுதான் ஆன்சர்.